அன்பிற்கினிய நேயர்களே வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜே.என்.எஸ். செல்வன், எண் கணித நிபுணர். இன்றைக்கு ஒரு மிக பிரபலமான ஒரு அரசியல்வாதியை பற்றி முழுமையா நம்ம அலச போறோம். அவரால் என்ன பயன்கள் தமிழக மக்கள் அடைந்தார்கள், இன்னலுற்றார்கள், இப்படி பல விஷயங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பகிர்ந்துக்கிற போறோம். இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால இனிப்பான ஒரு வியாபாரத்துல மிக பிரபலமா இருந்திருக்காரு. அதான் இந்த வெள்ளைக்கட்டி வியாபாரம். உலக நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருந்திருக்காரு. அந்த மூலமா பெரிய ஒரு வியாபாரியா இருந்திருக்காரு. இளங்கலை பட்டம் பெற்றிருக்காரு. அதற்கு அடுத்து முதலா ஒரு சாதாரண தொண்டனா அந்த கட்சியில இவர் நுழைந்து, அதுக்கு பின்னால 1989 நடந்த தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் எடப்பாடி தொகுதியில போட்டி போட்டு எம்எல்ஏ ஆயிடுறார். அது முடிஞ்சு அதற்கு பின்னால எம்பியாவும் அடுத்த பீரியட ஆயிறார். இப்ப இந்த மாதிரி போயிட்டு இருக்கையில மிக அருமையா அவருடைய அரசியல் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. திடீர்னு அவருடைய தலைமைத்துவம், அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்து போயிடுறாங்க. அதற்கு பின்னால ஒரு கடும் குழப்பம் அந்த கட்சியில ஏற்பட்டு 16/2/2017 முதல் அமைச்சராக திருமதி வி.கே. சசிகலா மூலம் நியமிக்கப்படுகிறார். அதற்கு பின்னால நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது அனைவரும் அறிந்த விஷயங்கள். இவர் முதலாக முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு கடுமையான பல சவால்களை எதிர்கொள்கிறார். முக்கியமா கஜா அப்படின்ற புயல் தமிழகத்தை தாக்கும் போல அது ஏகப்பட்ட நஷ்டங்கள் தமிழக மக்களுக்கு. அந்த சேதாரத்தை எல்லாம் எப்படி மீட் அவுட் பண்றது அப்படின்னு சாதுரியமா செயல்பட்டு மிகப்பெரிய பெயர் வாங்கினார். எல்லா கட்சி தொண்டர்களிடமும் தலைவர்களிடமும். மத்திய அரசிடம் கூட ஒரு பெரிய பெயரை இவர் வாங்கி கொண்டார். கஜா புயல் முடிஞ்சிருது. கஜா புயல் முடிஞ்சு திடீர்னு உலகமே ஸ்தம்பிச்சு போகுது கரோனா அப்படின்ற ஒரு விஷயத்தால. இந்த கரோனா அந்த காலகட்டத்தில் எதிர்கொண்ட தொல்லைகள், துயரங்கள் மிகப்பெரிய அளவுல இவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அந்த நேரத்துல போர்க்கால நடவடிக்கைகளை இவர் எடுத்து வீட்டுல எல்லாரும் முடங்கி கிடந்த போது அவர்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாரு. இது தமிழக மக்கள் நிச்சயமாக மறக்க மாட்டார்கள். எல்லாரும் ஆசுவாசப்படுத்தி மத்திய அரசோட இணக்கமாக நடந்து எல்லோருடைய பயத்தையும் போக்கி பல கோடி மக்களுடைய உயிர்களை காப்பாற்றியது இவரை யாராலும் மறக்க முடியாது. இவருடைய ஆணைக்கிணங்க, அதாவது இவர் முதலமைச்சராக இருக்கையில் இவருடைய ஆணைக்கிணங்க அந்த நேரத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த திரு சி. விஜயபாஸ்கர் அடே அப்பா பம்பரமா சுழன்று தமிழகத்தை மிகப்பெரிய அளவுல அந்த கரோனா காலகட்டத்தில் பயத்தை போக்கி மருந்து கொடுத்து மருத்துவம் பார்த்து அனைவரையுமே இவர் பிழைக்க வைத்ததை யாராலும் மறக்க முடியாது. அதற்கு அடுத்து இவர் போல மனதில் நிற்பவர் திருமதி பீலா ஐஏஎஸ் அவர்கள். இவர் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தார். அவரும் மிகச்சிறப்பாக அந்த காலகட்டத்தில் பணியாற்றியது நாம் நிச்சயமாக நினைவில் கொள்ள வேண்டியது இருக்கு. இவர் ஜெயலலிதாவை விட அந்நிய முதலீடுகளை மிக அதிகமாக எல்லா இடத்துல இருந்து, எல்லா நாடுகள்ல இருந்து கொண்டு வந்தது. அதுவும் மனதில் நிற்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இவர் காலத்துல அடி எடுத்து வச்சாரு. தஞ்சாவூர் பகுதியை ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தாரு. இதனால டெல்டா பகுதியில மிக பிரபலமாக இவர் பேசப்பட்டார். 11 மாவட்டங்கள்ல அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது பெருமைக்குரிய விஷயம். அந்த காலத்துல நான் டாக்டர் ஆவனா, நீ டாக்டர் ஆவியா, அந்த நாட்டுல படிப்போமா, இந்த நாட்டுல படிப்போமா, டாக்டர் படிப்போமா அப்படின்னு அலைஞ்சு தெரிந்த மாணவர்களுக்கு 11 மாவட்டங்கள்ல, மாவட்ட தலைநகரில் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது மிகவும் அற்புதம். அதற்கு அடுத்தபடி தைப்பூச நாளை பொது விடுமுறையாக்கி ஆன்மீக அன்பர்களின் நற்பெயரை பெற்றது. அதுவும் ஒரு பெரிய விஷயம் மக்கள் மனதுல. 12/5/1954 பிறந்த திரு கே. பழனிசாமிக்கு மிகவும் நல்ல எண்கள் அப்படின்னு பார்த்தா 1, 3, 7, 9 ஆகும். அதுதான் திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களை பற்றி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். முழுக்க இவருக்கு ஆகாத எண்கள் அப்படின்னு பார்த்தா 2, 6, 8 இந்த எண்கள் இவருக்கு அறவே பயன் தராது அப்படின்றத பார்க்க முடியாது. தொடர்ந்து பல வருஷமா இவரை துரத்திக்கிட்டே இருக்கிற ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா, நான் ஆய்வு செய்த வகையில 7ஆம் எண் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிற விரும்புகிறேன்.
முதலாக முதல்வராக பதவி ஏற்ற நாள் பார்த்தீங்கன்னா 16/2/2017. இந்த 16னா 1/6/7. ரைட். ஜெயலலிதா காலத்துல ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவராக வந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா 2014. எல்லாத்தையும் கூட்டினா 7. இவர் சார்ந்துள்ள கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு எண் 106, அது 7. கடந்த சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாள் 7/10/2020, அதுவும் 7. இப்படி அதாவது இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியில தான் வந்து பெரிய அளவுல பெயர் பெற்றாரு. அந்த CN அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா 15/9/1909. இதையெல்லாம் கூட்டினா 34, 3, 4, 7. CN அண்ணாதுரை அப்படின்னு பேரை கூட்டினா 34, 7. இப்படி 7 தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ADMK மட்டும் தனித்து நிற்கும் தொகுதிகள், அதாவது இடங்கள்னு பார்த்தா மொத்தம் 169. அதையெல்லாம் கூட்டினா 16, 1, 6, 7. தேர்தல் அறிவிப்புக்கு பின்னால முதலா சென்னை மயிலாப்பூர்ல அவர் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இந்த எடப்பாடியார் துவங்கிய நாள், அந்த பிரச்சாரம் துவங்கிய நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம், அதாவது மார்ச் 25/3/2026 துவங்குறாரு. அது மார்ச் 25, 2, 5, 7. சரி, வரும் 2026 எலெக்ஷன்ல ADMK மட்டும் NDA கூட்டணியில தனித்து 169 இடத்துல நிற்குதுன்னு ஏற்கனவே சொன்னோம். அதுவும் அதனுடைய கூட்டு எண் 7. இப்படி 7ஆம் எண் இவரை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கிறது. அது இவர்களுக்கு ஒரு நன்மையாகவே அவர் பெற்றுக்கொண்டு வருவது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். எதிர்பாராத வெற்றிய எலெக்ஷன் தேதியும் வாக்கு எண்ணிக்கை நாளும் எடப்பாடியாருக்கு எக்குத்தப்பான, யாரும் எதிர்பார்க்கவே முடியாத வெற்றியை தரப்போகுதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சதவிகிதம் அப்படின்னு பார்த்தா 2-3% வாக்குகளை கூடுதலாக பெற்று மீண்டும் இவர் முதலமைச்சராவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதை சொல்லலாம். இது வந்து அவரை நாம் பாராட்டுவது போல நீங்க நினைக்க வேண்டாம். அவருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ப எலெக்ஷன் தேதி அமைந்துள்ளதாலும் அதை சொல்லுகிறோம். பல நாடுகளுக்கு நாம் சொல்லி எல்லா நாடுகளில் இருக்கிற தலைவர்களும் வெற்றி பெற்றார்கள். நம் பிரதமர் கூட போன வருடங்களில் வந்து வெற்றி பெற மாட்டார் அப்படின்னாங்க. ஆனாலும் அவருடைய டேட் ஆஃப் பர்த்தும் எலெக்ஷன் டேட்டும் ஒன்றா இருக்கிறதுனால இத்தனை தொகுதியில் வருவார் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னால் வெற்றி பெற்றார். அதாவது திரு K. பழனிசாமி அப்படின்னு கூட்டி பார்த்தா நியூமராலஜி படி 36, 3, 6 கலந்த 9. இந்த 36ஆம் எண்ணில் பல தலைவர்கள் இருக்காங்க. அது அப்புறம் பார்ப்போம். அந்த 36, 3, 6 கலந்த 9 என்னவெல்லாம் பண்ணும்ன்றத அப்புறம் பார்ப்போம். இந்த 9ஆம் எண்ணில் இவர் பெயர் அமைந்துள்ளது அவருக்கு ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துகிறது. பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா 12/5/1954. இப்போ 12 அப்படின்னு பார்த்தா 1, 2, 3 இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டினா 27, 9. இவருடைய பெயருடைய கூட்டுத்தொகை 36, 9. ரைட். எலெக்ஷன் தேதி பார்த்தீங்கன்னா 23/4/2026. இந்த 23 அப்படின்றது 5ஆம் எண் வந்து இவருக்கு பாதி அளவு ஒர்க் பண்ணும் நல்லா. அதே சமயம் இவர் இந்த எலெக்ஷன் டேட்டினுடைய கூட்டுத்தொகை வந்து 19. நம்ம ஏற்கனவே இவருக்கு 1, 3 இந்த எண்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வரும், 7 எல்லாம் சிறப்பாக வரும்னு சொன்னோம். அது மாதிரி எலெக்ஷன் தேதியை 23/4/2026 கூட்டினா 19, 1, 9, 1. அது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அவருக்கு. அதற்கு அடுத்தபடி வாக்கு எண்ணிக்கை நாள் 4/5/2026. இதையெல்லாம் கூட்டினாலும் 19, 1, 9 கலந்த அந்த 1ஆம் எண், அதுவும் வெகு சிறப்பா இவருக்கு இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா 1, 3, 9 இந்த எண்கள்லாம் ஒருங்கே அமையப்பெற்று இயற்கையாகவே அமைந்து இருக்கிறது இவருக்கு. அதனால இவர் சார்ந்துள்ள அந்த NDA அப்படின்ற கூட்டணி 124 இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நியூமராலஜி மூலம் நாம் அதை கணக்கு செய்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது வந்து எந்த ஒரு அரசியல் கலப்பும் இல்லை, நாம் இருப்பதை அப்படியே சொல்கிறோம். அதனால நிச்சயமாக திரு K. பழனிசாமி அவர்கள், அதாவது எடப்பாடி திரு K. பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு 53% நிச்சயமாக தெரிகிறது. ஒன்று. அதற்கு அடுத்தபடி இவர் வாங்கும் சீட்டு, அதாவது NDA கூட்டணியில் இவருக்கு 124
4 சீட்டு பெற்று எம்எல்ஏக்களை பெற்று முதலமைச்சர் ஆவார் அப்படின்றத நாம் இந்த நியூமராலஜி மூலம் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.